வணக்கம் மக்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிற முக்கியமான வேலை வாய்ப்பு என்னென்னா நம்ம சிஎஸ்ஐஆர் மெட்ராஸ் காம்ப்ளெக்ஸ்லேருந்து, அதாவது கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்லேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இந்த வெப்சைட்கான நோட்டிஃபிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா சிஎஸ்ஐஆர் மெட்ராஸ் காம்ப்ளெக்ஸ், அதாவது சென்னை தரமணியில் தான் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னிலேருந்து இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 17/4/2025 19/5/2025 நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைனில். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபிசிக்கலாக 29/5/2025 கீழே கீழே நான் அட்ரஸ் சொல்கிறேன். அந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ என்ன மாதிரி போஸ்டர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டு ஒரு வேக்கண்ட் சொல்லியிருக்காங்க ஹிந்தியில். அதாவது இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th முடிச்சுட்டு ஹிந்தியில் டைப்ரைட்டிங் தெரிஞ்சவங்க தாராளமாக இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு ஓபிசி கேட்டகரி பீப்புள் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 31 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டுக்கு உங்களுக்கு 12th முடிச்சிருக்கணும். 12th முடிச்சுட்டு ப்ளஸ் இங்கிலீஷ் டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் டைப்பிங் தெரிஞ்சவங்க தாராளமாக இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு 2 வேக்கண்ட் இருக்குது. யூஆரில் ஒரு வேக்கண்ட்டும் எஸ்சியில் ஒரு வேக்கண்ட்டும் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா 28 வயசு வரைக்கும் யூஆர் கேட்டகரி இருக்கிறவங்க, எஸ்சியில் 33 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து உங்களுக்கு ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டுக்கு உங்களுக்கு ஸ்டோர்ஸ் அண்ட் பர்ச்சேஸில் உங்களுக்கு ஒரு வேக்கண்ட் இருக்குது. ஸோ இதற்கு நீங்கள் 12th முடிச்சுட்டு இங்கிலீஷ் டைப்பிங் தெரிஞ்சவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு சேலரி பொறுத்த வரைக்கும் 19,900 வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் பீப்புள் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 28 வயது வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜூனியர் ஸ்டெனோகிராஃபருக்கு அதாவது 3 வேக்கண்ட் யூஆர் கேட்டகரிலையும் ஓபிசி கேட்டகரி இருக்கிறவங்களுக்கு ஒரு வேக்கண்ட்டும் உங்களுக்கு இருக்குது. இதற்கு நீங்கள் 12th முடிச்சுட்டு இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் ஷார்ட் ஹேண்ட் நீங்கள் முடிச்சிருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் யூஆர் கேட்டகரியில் இருக்கிறவங்க 27 வயது வரைக்கும், ஓபிசியில் இருக்கிறவங்க 30 வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 8 போஸ்டிங் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல வேலைவாய்ப்பு. டைப்ரைட்டிங் தெரிஞ்சவங்க தாராளமாக நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன எலிஜிபிலிட்டிஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதர் கண்டிஷன்ஸும் போட்டிருக்காங்க. இந்தியன் சிட்டிசன் யாராக இருந்தாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் லிமிட்டு பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 30க்குள்ளே தான் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கேண்டிடேட்ஸ் ஹேவ் அப்ளை செப்பரேட்லி ஃபார் ஈச் போஸ்ட், அதாவது தனித்தனியாக தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபிசிக்கலாக அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் தான் உங்களுக்கு நடத்துவாங்க. ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்புக்கு உங்களுக்கு டெஸ்ட் வைப்பாங்க. ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் இருக்கும். அதாவது டைப்ரைட்டிங் உங்களுக்கு இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் எல்லாமே கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைப்பிங் ஸ்பீட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 35 வேர்ட்ஸ் பர் மினிட்டில் நீங்கள் அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டைப்பிங் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அங்கே மென்ஷன் ஆகிருக்கு உங்களுக்கு ரிலாக்ஸேஷன்ஸு. ஸோ இதுக்கும் நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரியில் ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூ கேண்டிடேட் 500 rupees நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன்லேயும் பே பண்ணிக்கலாம், இல்லைனா பேங்க்கில் த்ரூ அவுட் பேங்க்லேயும் நீங்கள் பே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டி விமன் எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வேலை அதாவது எக்ஸாம் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சென்னையில் தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. தரமணியில் தான் உங்களுக்கு நடக்கும். இந்த லொக்கேஷனில் தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ஸோ அடுத்து எப்படி இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா www.csis.irc.res.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் 17/4/2025 19/5/2025 நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அந்த பிரிண்ட்டில் நீங்கள் ஒரு என்வலப் கவரில் உங்களுக்கு மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப், அதாவது நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டை நீங்கள் ரைட் பண்ணிவிட்டு போஸ்ட் கோடை நீங்கள் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 அட்ரஸில் த கண்ட்ரோலர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்
சிஎஸ்ஐஆர் மெட்ராஸ் காம்ப்ளெக்ஸ், சிஎஸ்ஐஆர் ரோட், தரமணி, சென்னை 6,113,. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும். 29/5 நீங்கள் அனுப்பிச்சிடணும். ஸோ அடுத்து வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். உங்கள் அப்ளிகேஷனில் வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதில் ஃபோட்டோ ஒட்டி உங்களோட சைன் அந்த ஃபோட்டோ மேலே அட்டாச் பண்ணியிருக்கணும். அடுத்து வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் ஃபீஸ் பே பண்ணியிருப்பீங்களா, அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் அதாவது அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். கலர் ஃபோட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது உங்களோட ரீசன்ட் ஃபோட்டோகிராஃபை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். அடுத்து வந்துட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட், அதாவது பர்த் சர்டிஃபிகேட் இல்லைனாலும் 10th மார்க் ஷீட். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்துட்டு உங்களோட செல்ஃப் அட்டாச்சு, அதாவது உங்கள் கையொப்பம், அதாவது உங்கள் கையெழுத்தை வந்து நீங்கள் போட்டிருக்கணும் அந்த ஜெராக்ஸ் காப்பீஸில். ஸோ எல்லாமே ஜெராக்ஸ் தான், ஒரிஜினல் அனுப்பிடாதீங்க, எல்லாமே ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதுவே வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இல்லைன்னா நீங்கள் ஆல்ரெடி கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா என்ஓசி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இப்போ டைப் ரைட்டிங்கோ இல்லை வேறு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அது வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். தரமணி அட்ரஸ்க்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அவங்க வந்து நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயில் ஆர் மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் போய் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து சிலபஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேஜ் நம்பர் வந்துட்டு 9ல் உங்களுக்கு 8ல் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொஷின்ஸ் பேப்பர் 1 பேப்பர் 2 உங்களுக்கு நடக்கும். ஸோ பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்கன்னா 12th கேட்டகரியில் இருந்து தான் கேட்பாங்க. 200 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ டோட்டலாக வந்து 2.5 மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். இதுவே நீங்கள் வந்துட்டு பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இவங்கெல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரைப் கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து 3 மணி நேரம் உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் 1 வந்து 90 மினிட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ என்னென்ன கொஷின்ஸ் இங்கே கேட்குறாங்கன்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. பார்ட் 2ல் 60 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் சிலபஸும் உங்களுக்கு டீட்டெயிலாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிலபஸ் எல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே போதுமானது தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்க, எவ்வளோ நெகட்டிவ் மார்க்ஸும் இதில் இருக்குது. 0.25 மார்க்ஸ் வந்துட்டு நெகட்டிவாக உங்களுக்கு, அதாவது நீங்கள் ராங்காக ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மார்க்ஸ் எல்லாம் லெஸ் பண்ணிவிடுவாங்க. ஓகே மக்களே, இது ஒரு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு தான். 12th ப்ளஸ் வந்து டைப் ரைட்டிங் முடித்தவங்க தாராளமாக நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல வேலைவாய்ப்பு. அதுவும் சென்னையில் வந்துட்டு மத்திய அரசோட வேலைவாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஸோ இதை வந்து நல்லா பயன்படுத்திக்கலாம். 12th ப்ளஸ் டைப் ரைட்டிங் முடித்தவங்க தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பு பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.